வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் மூதுரை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இந்த பாடலை பாடியவர் யாரு? ஔவையார். ஔவையார் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. சொல் பொருள்: அடக்கம் பணிவு, கடக்க வெல்ல, மடைத்தலை நீர்ப்பாயும் வழி, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கருதவும் நினைக்கவும், உறுமீன் பெரிய மீன். பாடல் பொருள்: மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க, கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம். கொக்கோட உணவு எது? மீன்கள். மீன்கள் அந்த மடையில் பாய்கின்ற நீரில் சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறைய ஓடிக்கொண்டிருக்குமா. ஆனால் கொக்கு அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதாம். பெரிய மீன் வர்ற வரைக்கும் அதை அசைவில்லாமல் அப்படியே நின்று அந்த பெரிய மீன் வந்ததுக்கு அப்புறம் அதை சாப்பிடுமா. அது போலத்தான் சிலர் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்குரிய காலம் வர்ற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்களாம். அவங்கள அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. நூல் குறிப்பு: முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. மூதுரை அப்படின்னு இதுக்கு எதனால பேர் வந்தது அப்படின்னா, முதுமையான அறிவுரைகளை கொண்டதுனால தான் இதற்கு மூதுரை அப்படின்ற பேர். இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்குகிறது. இந்த நூலுக்கு இன்னொரு பெயர் என்ன? வாக்குண்டாம். வாக்கு உண்டாம். இந்நூலில் நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. இந்த நூலில் எது மிக எளிமையான முறையில் கூறப்பட்டிருக்கு? நீதி கருத்துக்கள். இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இந்த நூலை இயற்றியவங்க யாரு? ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றியுள்ளார். ஔவையார் இயற்றிய பிற நீதி நூல்கள் எவை அப்படின்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது ஆப்ஷன் ஆ, என்று கூட்டல் எண்ணி. மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மடைத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வருமளவும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ, அறிவுடையவர். அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் ஆன்சர் ஆப்ஷன் இ, நினைத்தல். எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல். பொறுத்துக: உறுமீன் பெரிய மீன். உறுமீன் அப்படின்னா பெரிய மீன். கருதவும். கருதவும் அதற்கு பொருள் என்ன அப்படின்னா நினைக்கவும். அறிவிலர் அறிவு இல்லாதவர். அறிவிலர் அப்படின்றதுக்கு பொருள் அறிவு இல்லாதவர். மடைத்தலை. மடைத்தலை அப்படின்றது நீர்ப்பாயும் வழி. அடக்கம். அடக்கம் அப்படின்னா பணிவு. இன்னைக்கு நாம ஔவையாரோட மூதுரை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.